லைட் ஓகேனா ஓகேண்ணா, இல்லாட்டி சாய்க்கினா லைட்டாக சாய்ச்சிக்கணும். முதுகு சைடில் லிவர் இருக்கும் பாருங்கள், இந்த சைடு லைட்டாக தூக்கி பின்னால் லைட்டாக சாய்ச்சிக்கணும். ரொம்ப வேணும் ஓரளவுக்கு. இல்லை இப்படி உட்கார முடியாது, அவ்வளோதான் சும்மா மாட்டிக்க அவ்வளோதான். நேராக பல்லரோடு போயிடலாங்க. பல்லரோடு போய் தென்னமலை பஸ் ஸ்டாப்பில் எடுத்து திரும்பணும்னா வில்லியங்கர் ரோட்டில் போய்க்குவோம். லீவெலாம் போட்டிங்க, பட் கால் எடுக்கும்போது ஆஃப் ஆயிடாது அதை சொல்லிகிட்டே எடுக்கக்கூடாது. டக்குன்னு காய்வாசி எடுத்துட்டாலே போதும். டைமிங் தான் ரொம்ப முக்கியம். எங்கே திருப்புறாரு வருங்க தெய்வம், நல்லா இருப்பார் இவரெல்லாம், போயிடுவார். இல்லை அதெல்லாம் நல்லா இருப்பாருன்னு போகலாம். இல்லை நான் சொல்ல இல்லை, பெரிய அப்படி தானே. இல்லை அடுத்த ஒரு சுற்றுனா ஒரு நிமிஷம் சேஞ்ச் ஆகும். அந்த ஒரு நிமிஷத்துக்கு மிச்சம் பண்ணி ஓனர் சம்பாரிச்சு கொடுத்துருவார். அப்படியே அவர் செகண்ட் கியர் காலையே எல்லா பக்கம் போலீஸாக நிற்கிறாங்க. எக்ஸிலேட்டர் மிதிக்கணும்னு நினைக்கிறத விடனா கிளச்சிலேருந்து காலை எடுத்துட்டோமான்னு கன்ஃபார்ம் பண்ணணும். டக்குன்னு எக்ஸிலேட்டர் மிதிக்கிற கால் போகுது இல்லைங்க, அதுக்கு முன்னாடி நம்ம கிளச்சை கரெக்டாக காலை வெளியே எடுத்துட்டோமா நினச்சிட்டு இருந்தால் எக்ஸிலேட்டர் இருக்கணும். டக்குன்னு இவ்வளோ ரொம்ப தூரம் வரக்கூடாது, ஒரு நூல் பட் என்ன கீ ரைஸ் பண்ணியிருக்கணுமா அதுனா மறுபடியும் மூணாவது ஸ்பீட் டவுன் ஆன செகண்டில் ஸ்பீடை டவுன் பண்ணியே ஆகணும். ஸ்பீட் இன்க்ரீஸ் ஆன செகண்டில் கீர் இன்க்ரீஸ் பண்ணியே ஆகணும். அது எந்த சுச்சுவேஷனாக இருக்கோ அதை நீங்கள் தான் ஃபாலோ பண்ணிக்கணும். ஆனால் கம்பல்சரி அது பண்ணியே ஆகணும். நமக்கு ஸ்பேஸ் இருக்குது, வண்டி நிறுத்த வேணாம். நல்லா இருக்கு. குடும்பஸ்தனானதுக்கப்புறம் தக்காளி வெங்காயத்தெல்லாம் பார்க்க வேண்டியதாக இருக்குது. தக்காளி வெங்காயத்தெல்லாம் பார்க்க வேண்டியதாக இருக்குது. குடும்பஸ்தனுக்கு வந்ததுக்கப்புறம் நிம்மதியாக வாழ்ந்துக்கிட்டு இருந்தோம்.
அங்கேருந்து மட்டும் வண்டி வரும்போது சிரமமாகும். திருப்பி டூ வீலர்காரங்க வந்துட்டாலுமே நம்ம அந்த ரோட்டை யூஸ் பண்ணக்கூடாது. எக்ஸிலேட் மிதிக்கணும்னு நினைக்காம கிளச்சை மெயின்டைன் பண்ணணும். சிரமமான இடத்துல பூரா அப்படி ஃபாலோ பண்ணிக்கணும். உங்களை சுற்றி ஒரு 100 பேர் இருக்காங்கன்னா நீங்கள் எக்ஸிலேட் சைடு கால் போயிடவே கூடாது. டக்கு நம்மளை அறியாமல் அது பிரேக்கு நினச்சி ஒரு மிதிச்சிருவோம். நான் யூஸ் பண்ணுவேன். டக்குன்னு ஒரு மிதி, அவ்வளோதான். மிதிக்கணுங்கிறது வந்து டச் பண்ணணும். ஃபாலோ பண்ணிட்டு இருந்தீங்க, அது ஆட்டோமேட்டிக்காக அது கை செட் ஆகிடும். அவரை விட்டு வெளியே போயிடும். அவ்வளோ தூரம் புளியே இருந்தாலும் வேறு வழி இல்லை. கேள்வி கேட்க ஆரம்பிச்சிருவாங்க. நம்மளே அது இப்படி வந்தாலும் இப்போ யாராச்சும் வந்தால் நம்ம கேள்வி கேட்போம்ல. பண்ணிக்கணும்னா வாட்டுக்கு வண்டி சாஃப்டாக போகுது. ஏன் போயிடுன்னு இப்படி வந்துக்கலாம். சரி, நம்ம மேனுவல் கார் தான் ஓட்டிகிட்டு இருக்கோம், ஆட்டோமேட்டிக் இல்லை. ஸ்பீடு போயிடுது. ரிப்பீட்டடாக பண்ணிகிட்டே இருந்தோம்னா அது ஆட்டோமேட்டிக்காக அது மசில்ஸ் இது மாதிரி ஆயிரும், ப்ராக்டிஸ் மாதிரி ஆயிரும். அது ஆட்டோமேட்டிக்காக அந்த கை அந்த காலெலாம் அந்த வேலையை ஆட்டோமேட்டிக்காக செஞ்சிடும். இப்போ நம்ம சொல்லி செய்கிறோம், அது நம்ம ரிப்பீட் மோடில் வரும்போது தேர்ட் கீர் போட்டுக்கணும். மறுபடியும் இங்கே போய் செகண்ட் போட்டுக்கலாம். தேர்ட் நான் போட்டேன், நீங்கள் அங்கே போய் செகண்ட் போட்டுக்கணும். ஹலோ, வணக்கங்க, சொல்லுங்கள். வண்டி நல்லா இருக்குங்களா? அது நல்லா இருக்கு. நம்ம நண்பர்கிட்ட தான் இருக்குங்க. வண்டி நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. இருக்குங்க. எல்லாமே கரண்ட்ல இருக்கு. 21 அது ஒரு இடத்துல டீட்டெயிலு செக் பண்ணிட்டு உங்களுக்கு கையில் கொடுத்தீங்களா? முடிக்கலாங்க. அவர் 340 சொல்லிட்டு இருக்காருங்க. 2021 டீசலு பேசுனா 6 வருஷம் தான். ஆமாம் 5 வருஷம் ஆச்சு. பிரேக் தானே பிடிச்சிங்க? எங்கிட்ட எக்ஸிலேட்டரே கிடையாது. அப்புறம் வேறு எக்ஸிலேட்டர் மிதிச்சுக்கலாம். கீர் என்ன பண்ணியிருக்கணுங்க? இப்போ நம்ம 4th கீரில் போயிட்டுருக்கோம். செகண்ட் கீர் போட்டுக்கணும் இல்லைங்க? அப்படிலாம் கிடையாது. குழி பெருசு இல்லை, அது பிரச்சனை இல்லை. பட் வண்டி வந்து நமக்கு ஸ்பீட் டவுன் ஆகிடுச்சுல. 4th கீர் செகண்ட் கீரில் 4th கீர் ஸ்பீடில் போயிட்டுருக்கோம். அப்படி நம்ம டவுன் பண்ணி ஆகணும், வேறு வழியே இல்லை. ஹலோ, அது பேசி பார்க்கலாங்க. நீங்கள் ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா அப்போ மதியானத்துக்கு வந்து பாருங்கள்.
நம்ம உஷாத்திட்டு வந்துட்டு கூப்பிடுங்க. ஆமாங்க. ஆமாம் ஆமாம் ஆமாங்க. அங்கே நம்ம ஃப்ரெண்டோட அக்கா வீட்டில் இருக்குது. முடிஞ்சா உஷாத்திட்டு கொண்டு வர சொல்கிறேன். இல்லாட்டி நம்ம அங்கே போய் பார்த்துக்குவோம். என் கணக்குப்படி பார்த்தீங்கன்னா ஒரு 3.25 அந்த ரேட்டு பிடிக்கலாம். 3.25 3.20 அந்த மாதிரி தருவாங்க ரேட்டில் போகலாம். ஆமாம் அப்படிங்கிறீங்களா? வாங்க வண்டியை பாட்டு பேசிக்கலாம். கிளச்சை மெயின்டைன் பண்ணிக்கோங்க. கிளச்சை அப்படியே கால்வாசிலே வச்சுக்கோங்க. கிளச்சை கால்வாசிலே வச்சுக்கோங்க. பிரேக் மட்டும் விடுங்க. கிளச்சை அப்படியே வச்சுக்கோங்க. அப்படியே வச்சுக்கோங்க. கிளச்சை பிரேக் மட்டும் விடுங்க. மறுபடியும் பிரேக் மட்டும் விடுங்க. திரும்புதுங்களா? திரும்பி மாற்றி 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 மாற்றி. இப்போ ரெண்டையுமே ரிலீஸ் பண்ணிவிட்டு லைட்டாக எக்ஸிலேட்டர் செகண்ட் கியர். அந்த மாதிரி சுச்சுவேஷனும் போது கிளச்சு கால்வாசி கொண்டு வந்தீங்கன்னா வண்டி முன்னால் போக தான் ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கும். பிரேக்கை மட்டும் பிடிச்சிக்கலாம். டக்குன்னு கால் எடுத்தால் முன்னால் போகும். மறுபடியும் பிரேக் பிடிச்சிக்கலாம். கால் எடுத்தால் முன்னால் போகும். இந்த மாதிரி கிரிட்டிக்கல் ஸ்டேஜில் தான் அதை யூஸ் பண்ணணும். மற்றபடியெல்லாம் அதை யூஸ் பண்ணக்கூடாது. டக்குன்னு ஃபஸ்ட்டு போட்டு தயாராகிடணும். அவ்வளோ கிளம்ப ஆரம்பிச்சு. சொல்லு சாமி. டக்குன்னு சொல்லுவாங்க. என்ன வேணும்னா கூப்பிட்றேன். பாவம் முதலே விஸ்கி போகிறாப்புல. டக்குன்னு எங்கேயான இருக்கணும். இதெல்லாம் போட்டோம். இந்த இடத்துல இந்த பஸ் ஸ்டாப் மட்டும் தான் இப்படி ஒரு பிரச்சனை. போகலாங்க. ஆமாம் பஸ்ஸு முன்னாடி கிராஸ். இந்த ஒரு பஸ் ஸ்டாப்பில் போட்டோம் செகண்ட் கியர். ஏகப்பட்ட ஆக்சிடென்ட் இருக்குண்ணா. நீங்களா இருக்கீங்களா? அது ஆகவே கூடாது. அப்படி முன்னாடி போய் ஓடிட்டோம். காலேஜ் டைம் முடிஞ்சு கட்டடிச்சு வெளியே போனோமா. காலேஜ் டைம் முடிஞ்சு காலேஜ் பஸ்ஸில் போகணுன்ட்டு ஹைவே சொல்லிடலாம். நாமக்கல் அதில் முன்னாடி இருந்து ஓடிட்டோம். நானும் இன்னொரு பையனும் தேர்ட் கியர் கட்டடிச்சு தூக்கிட்டேன் ஆட்டோவில் சோழி முடிஞ்சுக்கிறது. அப்புறம் அப்படியே அது தப்பு நம்மளுது. பஸ்ஸுக்கு முன்னால் எப்போவுமே ரோடு தாண்டக்கூடாது. பட் இங்கேப்பா எத்தனை டவுன் பஸ் வந்துனாலுமே எல்லாருமே பஸ்ஸுக்கு முன்னால் தான் கிராஸ் ஆவாங்க. அவனும் தள்ளி நிப்பாட்ட மாட்டான் பஸ்காரன். பஸ்காரங்க ஒரு ஸ்டெப் தள்ளி நிப்பாட்டினா பின்னால் வருவாங்க. ஏன்னா அந்த இடத்துல டிவைடர் வச்சுருக்காங்க. அந்த இடத்துல கிராஸ் ஆக முடியாது. தாண்டி கொஞ்சம் தள்ளி நிப்பாட்டினானா ரைட்டில் போயிடலாங்க. ஆமாம் இன்றைக்கி ரைட்டில் போட்டுருக்கோம். செகண்ட் கியர் போடணுங்கிறத விட ஃபஸ்ட்டு இங்கே கொண்டாந்து வண்டியை நிறுத்தணும். இன்னும் கொஞ்சம் நிறுத்திட்டு மறுபடியும் ஃபஸ்ட்டு கியர் போட்டு டக்குன்னு பெர்ஃபார்ம் பண்ண ஆரம்பிச்சிடணும். பெர்ஃபார்ம் பண்ணி பிரேக் ஸ்டார்ட் பண்ணி ஆஃப் ஆகி 2 நாள் ஆச்சு. போகலாம். பிரேக் விட்டிங்கன்னா அது முன்னால் போகும். நீங்கள் அங்கேருந்து வந்து செகண்ட் கியர் போடணும்னு நினச்சிங்கள, அதெல்லாம் நினைக்கக்கூடாது. நம்ம 5வது கியர்லேயே வந்தாலும் பரவாயில்ல. நிறுத்திட்டு மறுபடியும் ஃபஸ்ட் கியர் போட்டு நம்ம வேலையை செஞ்சுக்கலாம். வேன்கார் வருவார். அப்படி கேப் ஃபில்ல பண்ணிக்கலாம். வேன்கார் வந்ததுக்கப்புறம் தான் போக முடியும். அவர் இப்படி கிராஸ் ஆனால் தான் நம்ம இதுக்குள்ள கிராஸ் ஆக முடியும். திருப்பிக்கலாம். டக்குன்னு எக்ஸிலேட்டர் செகண்ட்
டக்கு அப்படி இழுக்கக்கூடாது ராஜா. ஒரு செகண்ட் ஒரு லோன் தான். நீங்கள் வேற ஸ்கூலுக்கு ஆப்போசிட் உள்ள போயிடலாம், பேக்கரி விட்டு உள்ள போயிடலாம். லெஃப்ட் போட்டு இண்டிகேட்டர், செகண்ட் கீர் போட்டுருக்கோம். போகலாம் போகலாம் போகலாம். நம்ம நேரம் போயிருக்கணும். இப்போ அவர் ரைட்டில் திருப்புறாரு இருந்தால் சிரமம் தானே அவருக்கு. சார் அது எவ்வளோ தூரம் ஏறி திருப்புறாரு, மூவ் பண்ணிக்கலாம். இன்னும் ஃபுல்லாக திருப்பி வச்சுட்டே இருக்கீங்க. நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு 2 வீலர் போகிறலாம் கேம் போட்டுருக்கோம். ஸ்டடி பண்ணிங்கன்னா இந்த கேப்பை நம்ம ஃபில்அப் பண்ணியிருக்கலாம். அவரோட அவர் போயிருப்பாரு. திருப்பிக்கலாம் அப்படியே எக்ஸிலேட்டர் செகண்ட் கீர், எக்ஸிலேட்டர் செகண்ட் போட்டுருக்கோம்மா. இப்போ யோசிக்கிற சீனி இங்கே இருக்கக்கூடாது. அவ்வளோதான். போகலாம். போடலாம் வேணாம் என்ன பண்ணலாம் எது பண்ணலாம் அந்த எந்த கேள்விக்கு என்ன கிடையாது. எக்ஸல் விட்டு நோக்கிடலாம். போகலாம் 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 போகலாம். எஸ் டவுட்னா மதியம் கேட்டு தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? சரி, மதிக்க ஒன்று புரியுது. நம்மளோட அண்ணன் தான் பதட்டப்படுறாரு ரொம்ப. அண்ணன் நிதானமாக பதட்டப்படுறாரு மதி. நீங்கள் கொஞ்சம் பரபரப்பாக பதட்டப்படுறீங்க. இவர் அப்படியே நிதானமாக அப்படியே ஒரு மாதிரி ஆகிறாரு. இந்த 2 பேர் நிற்கிறாங்களா அங்கே ரைட்டு இன்றைக்கி ரைட்டில் போட்டுருக்கணும். ஹாரன் அடிச்சுக்கணும். எனக்கு தெரிஞ்சு 2 பேர் இங்கே தான் நிற்கிறாங்க. உங்கள் வீட்டில் இங்கே நிற்கிறாங்க. பார்த்துட்டேன். மதி உனக்கு எங்கே பேர் தெரியல? எனக்கு அங்கே தானே தெரியும். அங்கே யாருமே 2 பேர் நிற்கலையே மதி. அந்த 2 பேர் அந்த வந்துட்டு இருந்தாங்க இல்லையா? 2 பேர் நிற்கலையே. நிற்கலண்ணா. நான் சொன்னது என்ன, இங்கே 2 பேர் நிற்கிறாங்களே அந்த ரைட்டுன்னு. அங்கே ஒருத்தர் தான் நின்னாரு. ஒருவேளை உங்களுக்கு 2 பேர். ஓ ரைட் அடிச்ச மப்பு உனக்கு 2 பேரும் தெரியலாண்டா அப்படிங்கிறீங்க. அப்படி தானே? நான் நிஜாம் பாக்கு கூட போட மாட்டேன். நல்லா வேணா ட்ரிங்க் ஆஃபீஸ் இல்லைண்ணா. நமக்கு நெய்ய நான் நிஜாம் பாக்கு கூட போட மாட்டேன். சரிங்க. என் வீட்டில் எங்கள் ஃபங்க்ஷனுக்கு போனால் அந்த கல்யாணத்துக்கு பீடா தருவாங்கல்ல, அது கூட நான் பக்கத்துலன்னா அதை கூட தொட மாட்டாங்க. அது அப்படியே பழகிடுச்சு. பரவாயில்ல. நான் ட்ரிங்க்ஸ் பண்ண மாட்டேன். டீ மட்டும் தான் நமக்கு. டீ தாராளம். அது எவ்வளோ கொடுத்தாலும் எவ்வளோ எந்த பழக்கமும் அடிக்ட் ஆகலைன்னா தப்பு. அண்ணன் அடிப்பார், அதனால மெயின்டைன் பண்ணணும். டக்குன்னு எக்ஸைட் பண்ணிக்கலாம். யூஸ் பண்ணிக்கலாம். அந்த கார் இங்கேயே ஆர்ன் அடிச்சிருக்கணும். இண்டிகேஷன் கொடுத்தா தான் அவங்க முன்னால் போவாங்க. டக்குன்னு பேக்கில் ஒரு கால் மாற்றி வச்சுட்டு நமக்கு சிரமம் ஆகும். லெஃப்ட் திரும்பினா செட்டிவாடி அந்த 4 ரோடு வரும். ஒரு 3 ரோடு அதேபாடி 4 ரோடு 3 ரோடு வரும். அப்படியே அங்கே நிறுத்திட்டு அப்படியே மதியிட்ட மாற்றணும்னு வச்சுக்கோங்க. மதியம் யோசிப்பான், இதுக்கு நான் 7:45 வந்திருப்பேன், என்ன ஏன் 7 மணிக்கு வர சொன்ன மாதிரி டெய்லி நினைப்பான்னு நினைக்கிறேன். கார் இருக்காங்க. இல்லை நீங்கள் லைசன்ஸோட தானே எல்லோரும் போட்டுருக்கீங்களா? ஆமாம், எல்லோரும் போட்டிருக்கீங்க. 8ஆம் தேதி போட்டிருக்கீங்க. மதிய கூப்பிட்டு நீங்கள் கூப்பிட்டுட்டாரா இல்லை நீங்கள் வந்து மாட்டிக்கிட்டீங்க? அதுக்கு முன்னாடியே பேசிட்டு வந்தேன் நானும் மதியம். நான் பேசிட்டு இருந்தேன்னா சரிங்க. அப்புறம் சொல்லியிருந்தேங்க. நல்லா சொல்லித்தரேன். இது உருட்டு தானே? அண்ணா இதுமா தானே? அதெல்லாம் சொல்லேன். நான் வேலையில இங்கேயே பார்த்துட்டு இருந்தேன். இங்கே ஸ்டார்டிங்கில் ஃபஸ்ட் நான் தானே பார்த்தேங்கண்ணா. சரி. ஃபஸ்ட்டு பார்த்துட்டு நான் 2-3 ட்ரைவிங்ஸ் பார்த்தேங்கண்ணா. பார்த்துட்டு அதுக்கப்புறம் காரணம் அடிச்சிருக்கோம். அவருக்கு காரணம் அடிச்சிருக்கோம். நம்ம என்ன வேணாலும் பேசிக்கலாம் ராஜாண்ணா. வண்டிக்கு நம்ம என்ன வேணால், பட் டிரைவர் சீட்டில் உட்காரது நீங்கள் தான். எப்படி லெஃப்ட் வரட்டீங்களா இந்த வண்டிக்கிட்ட? டிரைவர் சீட்டில் உட்காந்துட்டு நீங்கள் தானே ஒரு ஸ்டடி. இன்னும் கொஞ்சம் ஓரமாக போயிருக்கீங்க. பண்ணுங்க அவ்வளோதான். டிரைவர் சீட்டில் உட்காந்துருக்கு நீங்கள் தான். அது உங்களுடைய ப்ரொசீஜர்.
இந்த வண்டியில் நான் இருக்கேன் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். பட் மற்ற வண்டியிலங்கும்போது பசங்க பேசிகிட்டே வரும்போது அந்த ஹாரன் அடிக்கிறது கீழே போடுறது எல்லாமே நீங்கள் தான் ஃபாலோ பண்ணணும். போகலாம் முதி.